சித்தர்கள் என்பவர்கள் மிகப்பெரிய மருத்துவர்களாக விளங்கி இருந்த காலம் அது. இப்ப கடுவெளி சித்தர் என்ன பண்றாருன்னா, பரந்த வெளியை, வெட்ட வெளியை, சூனியத்தை சிவபெருமானாக கண்டு வழிபடக்கூடியவராக இருக்கின்றார். சரி, இவர் எங்க பிறந்தார் என்பதற்கு பல தலங்களை சொல்றாங்க. நாம ஒரு முக்கியமான தலமா பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலம் எதுவென்றால், திருச்சியிலிருந்து கல்லணை வழியாக திருவையாறு செல்கின்ற வழி. அப்படி செல்கின்ற வழியில திருவையாறிலிருந்து ஒரு 9 கிலோமீட்டருக்கு முன்னால கடுவெளி என்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த கடுவெளி என்ற ஊர் தான் இந்த சித்தர் அவதரித்த ஊர் என்று பெரும்பான்மை மக்களால் நம்பப்படுகிறது. ஏன்னா சித்தர் வரலாற்றுல உறுதியா யாரும் சொல்ல முடியாது. அவங்க எந்த நேரத்துல எங்க இருக்கிறாங்கன்றது தெரியாதனால ஒரு 90% உறுதிப்பாட்டுல நாம சொல்லலாம், இந்த இடத்துலதான் அவர் பிறந்திருக்கணும் அப்படி. மற்றவர்களா இருந்தா நம்ம உறுதியா சொல்லலாம், இந்த ஆண்டு இந்த வருஷத்துல இந்த சித்தர் இங்க பிறந்தாருன்னு சொல்லலாம். இந்த கடுவெளி சித்தர் எங்கு பிறந்தார் என்பதற்கு ஒரு பெரும்பான்மையான கருத்தின் அடிப்படையில் அந்த திருச்சியிலிருந்து கல்லணை வழியாக திருவையாறு செல்கின்ற வழியிலே கடுவெளி என்ற ஒரு ஊர் இருக்கு. இந்த கடுவெளி என்ற ஊர் சிவபெருமான் லிங்க வடிவிலே இருக்கின்ற ஒரு ஊர். அவருக்கு பெயர் என்னன்னா ஆகாசபுரி ஈஸ்வரர், அம்மையாருக்கு பெயர் மங்களாம்பிகை. அந்த தலம் எதுக்கு சிறப்புனா, இப்ப இந்த பூராட நட்சத்திரம் இருக்குது பாருங்க. பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சிவபெருமானுக்கு என்று ஒரு ஆலயம் இருக்குது. அந்தந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சிவபெருமானுடைய ஆலயம் ஒவ்வொரு 27 நட்சத்திரத்திற்கும் 27 ஆலயங்கள் இருக்கிறது. அப்படி பூராட நட்சத்திரத்திற்குரிய ஆலயம் எதுவென்றால் அந்த கடுவெளியிலே இருக்கக்கூடிய ஆகாசபுரி ஈஸ்வரர், மங்களாம்பிகை இருக்கிற அந்த ஆலயம். ஆகாசபுரி ஈஸ்வரன் ஏன் அவருக்கு பேர் வந்ததுன்னா, கடுவெளி சித்தர் எப்படி ஆகாயத்தை சிவபெருமானாக மனதில் நினைத்துக் கொண்டு வழிபட்டாரோ அதனால் அந்த இறைவனுக்கு பெயரே ஆகாசபுரி ஈஸ்வரன் பேர். அந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, நம்ம சிவாலயத்துக்கு போனோம்னா உள்ள போனோம்னா பலிபீடம் இருக்கும், கொடிமரம் இருக்கும், நந்தி இருப்பாரு, நந்திக்கு அப்புறம் சிவபெருமான் இருப்பார். அந்த கோயில்ல மாத்திரம் மொத்தம் 5 நந்திகள் இருக்காங்க. அந்த 5 நந்தியிலும் மகா நந்தியானது எங்க இருக்குன்னா கோயிலுக்கு வெளியே இருக்கு. பொதுவா நந்தி எங்க பார்க்கலாம், கோபுரத்துக்கு உள்ளதான் நந்தி இருப்பார். இந்த ஊர்ல மாத்திரம்தான் நந்தியானது கோபுரத்துக்கு வெளியே இருக்கு. ஏன் வெளியே இருக்குன்னா, சிவபெருமான் தன் அடியாராக இருக்கக்கூடிய கடுவெளி சித்தருக்கு காட்சி அளிக்கின்ற போது மகா நந்தியாக இருந்தாலும் கூட வெளியே செல்ல வேண்டும் என்கின்ற விதி அங்குதான் முதலாக உருவாக்கப்பட்டது. எனக்கும் அடியாருக்கும் இடையிலே நந்தி கூட இருக்கக்கூடாது. கோயிலுக்கு சென்றால்தான் நமக்கு நந்தியிடம் அனுமதி கட்டு அதற்கப்புறம் போய் இறைவனை பார்க்கிறோம். ஆனால் அந்த ஒரு திருத்தலத்தில் மாத்திரம் நந்தியானவர் கோயிலுக்கு வெளியே இருக்கிறார். யாரு? மகாநந்தி. சிவபெருமானுக்கு அருகிலே இருக்க வேண்டிய நந்தியம்பெருமான் வெளியில இருக்கிறாரு. மீதி 4 நந்திகளும் அங்க சிவபெருமானுக்கு எதிரில் இல்லாமல் சுற்றுப்பிரகாரத்திலே இருக்கிறார். ஆக எதுக்கு நாம சிவபெருமான திருப்பி திருப்பி வலியுறுத்துறோம்னா, அவருடைய வரலாறை படிக்கின்ற பொழுது இவ்வளவு எளிமையான ஒரு கடவுள் வேறு எந்த சமயத்திலும் இருக்க முடியுமா? நந்தி என்பதே தர்மத்தினுடைய அடையாளம். அந்த தர்மத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய நந்தியே கடுவெளி சித்தரும் சிவபெருமானும் சந்தித்து உரையாடுகின்றார்கள் என்ற செய்திக்காக நந்தியம்பெருமானே வெளியே போயிட்டார். ஆக நந்தியை விட உயர்ந்தவர் யார்? ஒரு சித்தனுக்கு அந்த மரியாதையை சிவபெருமான் கொடுத்த இடம் எதுவென்றால் அந்த கடுவெளி என்கிற ஊர். இன்னொரு சிறப்பு அந்த ஊருக்கு என்னன்னா, பூராட நட்சத்திரம் என்பது வாழ்க்கையே போராட்டம் நிறைந்த நட்சத்திரம் என்று ஜோதிடத்திலே சொல்வார்கள். அப்படி பூராட நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த மக நட்சத்திரத்தில் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியோடு ஒட்டி வரக்கூடிய, அதாவது 2 நாள் பௌர்ணமி வரும் என்ற இரவு இந்த மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைகின்ற நாள் இது. இந்த நாளிலே பூராட நட்சத்திரம் உடையவர்களுக்கு அந்த ஆகாசபுரி ஈஸ்வரர் ஆலயத்தில் சென்று வழிபட்டால் பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் விடுபடலாம்.
ஏன் முழுமையா விடுபட முடியாதான்னா, நாம் பிறப்பிறதுக்கு முன்பே நமக்கு ஒரு விதி எழுதப்பட்டு இருக்கிறது. அது உலகத்தில் யார் பிறந்தாலும் சரி, அது திருவள்ளுவர் கூட சொல்வார், ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துருன்னார். உலகத்திலே எதுடா வலிமையானதுன்னா, சிவபெருமானை விட வலிமையானது எதுவென்றால் அவனுடைய விதி. அது இறைவன் மாத்திரம்தான் விதி என்று ஒன்று இருந்தால் விதிவிலக்கு என்று ஒன்று இருக்கும் என்பதை போல ஒரு சில அடியாருக்கு மாத்திரம்தான் விதியை மாற்றி அமைத்தான். அப்படி மாற்றி அமைத்ததில் ஒருவன் யார் என்றால் மார்க்கண்டேயர். 16 வயதிலே அவன் விதி முடிகிறது. இருந்தாலும் யமன் செய்த ஒரு தவறு காரணமாக அந்த யமனையே காலால் உதைத்து திருவாஞ்சியத்திலே போய் அந்த யமன் விழுந்த இடம். அதனால்தான் நிறைய பேர் என்னன்னா, யம பயம் உள்ளவர்கள் எல்லாம் அடிக்கடி திருவாஞ்சியம் போவாங்க. விதிக்கப்பட்ட விதி என்று ஒன்று இருக்கின்ற பொழுது அதை யாராலும் மாற்ற முடியாது. நீ திருவாஞ்சியம் போனாலும் சரி, இல்ல நீ திருப்பெரும்புதூர் போனாலும் சரி, விதிக்கப்பட்ட விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் ஒருவனுக்கு மாத்திரம்தான் உண்டு. இல்லை என்றால் அந்த விதியை நாம் அனுபவித்தே தீரணும். அதுதான் சைவ சித்தாந்தம் அருமையாக வலியுறுத்தி சொல்லுது. 3 வினைகளின் பொருட்டு நீ பிறந்தே தீரணும். பூமியில நீ விலங்குகளிலிருந்து பறவைகளிலிருந்து விடுபட்டு உயர்ந்த பிறவியாக இருக்கக்கூடிய இந்த மனித பிறவிக்கு வருவதென்பதே மிக உயர்ந்த பிறவி. இது இந்த பிறவிய நாம எவ்வளவு வீணடிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுத்த திருவரு கருணையினால் இந்த மனித பிறவி எடுத்து நாம் வாழ்கிறோம். நம்முடைய வினையனுடைய மொத்த தொகுப்பு சஞ்சித வினை. அந்த சஞ்சித வினையின் பொருட்டுத்தான் இந்த பிறவியிலே கொஞ்சம் கொடுத்து இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு என்ன பண்ணான்னா, இறைவன் பிராரத்த வினை கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்புறான். சரி, பூமிக்கு அனுப்பும் போது கொஞ்சம் யோசிக்கணும். இறைவன் நம்மளை அனுப்பியிருக்கிறான், யாருக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது, இந்த பிறவிய நல்லபடியா முடிச்சுட்டு போனோம்னா வருகின்ற வினை ஆகாமிய வினை அடுத்த ஒரு பிறவி நமக்கு கிடைச்சு இறைவன்கிட்ட சீக்கிரமா போய் நாம் திருவடி பேற்றை அடைந்து விடலாம் என்ற எண்ணம் மனிதர்களுக்கு வரணும். ஆனா இன்றைய கலியுகத்திலே மனிதர்களுடைய எண்ணம் என்பது மீண்டும் மீண்டும் பிறக்கின்ற அளவிற்கு பாவங்களை செய்து பிறவிகளை அடைகின்ற ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இன்றைக்கு கிடைக்கின்றது. அப்படி இந்த கடுவெளி சித்தர் அந்த ஊரிலே தவம் ஏற்றுகிறார். எங்கன்னா அந்த கடுவெளி என்ற ஊர்ல தவம் ஏற்றுறார். அங்கே இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்து அந்த அட்டமா சித்திகளை எல்லாம் இந்த கடுவெளி சித்தருக்கு கொடுக்கிறார். இன்னொரு செய்தியும் சொன்னேன், பூராட நட்சத்திரத்தில் வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் சென்று அங்கு வழிபட்டால் இறைவனுடைய திருவருள் கருணை இருந்தால் உங்கள் பிரச்சனையில் இருந்து விலகலாம். இன்னொன்று, ஏன் அது ஆகாசபுரி ஈஸ்வரர் என்ற ஆலயம் பெயர் சூட்டினார்கள் என்றால், ஒருத்தர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பார். வீடு கட்ட ஆரம்பிச்சது எல்லாம் வாஸ்து பார்த்துதான், வாஸ்து நாள் பார்த்துதான் வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க. ஆனால் வீடு பாதியிலே நின்றுடும். ஒன்று. இன்னொன்று, அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சவர் பாதி வேலையிலே மரணம் அடைஞ்சிருப்பார். இன்னொன்று, அவருடைய வாரிசுகளால் பிரச்சனை. இப்படி யாருக்கு வீடு கட்டுவதிலே பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நாம வீடு எங்க கட்டுறோம்? ஆகாயத்தை நோக்கி தான் வீடு கட்டுறோம். அதற்காக அந்த ஆகாசபுரி ஈஸ்வரிடம் சென்று வேண்டினால் உங்களுக்கு வீடு கட்டுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம். ஒன்று. இரண்டாவது, நம்முடைய வாழ்விலே திருமண தடைகள் இருக்கு. நிறைய பேருக்கு வயதாகி கூட திருமண தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த திருமண தடை உள்ளவர்கள் கூட வழிபடக்கூடிய ஆலயம் எதுவென்றால் அந்த ஆகாசபுரி ஈஸ்வரர் ஆலயத்துக்கு போலாம். இன்னொரு சிறப்பு என்னன்னா, மகா காலர்னு ஒரு மகரிஷி. அந்த மகரிஷி என்ன பண்ணார்னா, இந்தியா முழுக்க ஒரு 3 சிவாலயங்களை அமைச்சார். அந்த சிவாலயங்களுக்கு பேரு மாகாளம் என்று பெயர். மாகாளர் என்ற ஒரு முனிவர் கட்டிய கோயிலினால் அதற்கு உள்ளே இருக்கிற இறைவனுக்கு பெயர் கூட மாகாளேஸ்வரர். இதுதான் அவருக்கு பெயர். அந்த மாகாளேஸ்வரர் ஆலயம் முதலாக நிர்மாணிக்கப்பட்டது மத்திய பிரதேசத்திலே இருக்கக்கூடிய உஜ்ஜயினி. அந்த உஜ்ஜயினி என்றதும் நமக்கு நினைவில் வருவது பட்டினத்தார்.
அந்த பட்டினத்தார் தான் அந்த உஜ்ஜயினிக்கு போகும்போது பத்ருஹரி என்ற ஒரு மன்னனை சந்திக்கிறார். அங்கே பட்டினத்தாருக்கு ஒரு திருட்டு பட்டம் சூட்டப்பட்டு பிறகு இவர் கடுமரத்தில் ஏற்றுகின்ற அளவிற்கு சென்ற பொழுது என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை என்று சிவனை நினைத்து அவர் பாடுகின்ற பொழுது அங்கே கழுமரம் தீப்பற்றி எரிந்தது. அது நடந்த இடம் உஜ்ஜயினி. இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு அந்த உஜ்ஜயினிலே இருக்கக்கூடிய மகா காளேஸ்வரருக்கு மிக சிறப்பான முறையிலே இன்றைக்கு ஆலய வடிவமைப்பை நிர்மாணத்தை செய்து இன்றைக்கு மிகப்பெரிய ஆலயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு செய்திருக்கிறது. அந்த ஆலயத்திற்கு பெயர் மகா காளேஸ்வரர் ஆலயம் என்று பெயர். அங்கே இருக்கக்கூடிய அம்பிகைக்கு பெயர் மங்களாம்பிகை. இது முதலில் அந்த மகா காலர் என்ற சொல்லப்படுகின்ற மகரிஷியால் கட்டப்பட்ட ஆலயம், முதல் ஆலயம் அது. அதற்கு பெயர் உஜ்ஜயினி மாகாளம் என்று பெயர். அதற்கடுத்து இரண்டாவது ஆலயத்தை அதே மகா காலர் தென்னகத்தை நோக்கி வருகிறார். அப்படி தென்னகத்தை நோக்கி வருகின்ற பொழுது அவர் கட்டிய ஆலயம், இரண்டாவது ஆலயம் எங்க இருக்குன்னா, திண்டிவனத்திலிருந்து நீங்க பாண்டிச்சேரி செல்கின்ற சாலையில் இரும்பையூர் என்ற ஒரு கிராமம் இருக்கு. அதாவது திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி போகின்ற சாலையில பாத்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, இரும்பையூர் போகும் வழி. அந்த இரும்பையூர் போகின்ற அந்த ஊருக்குள்ள போனோம்னா 2 கிலோமீட்டர்ல அங்கு ஒரு மாகாளர் நிர்மாணம் செய்த மகா காளேஸ்வரனுடைய ஆலயம் இரண்டாவது. மூன்றாவது ஆலயம் எங்க இருக்குன்னா, மயிலாடுதுறையில திருத்துறைப்பூண்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பர் மாகாளம் பேர். மூன்றாவது ஆலயத்தை அங்கு கொண்டு போய் அந்த மகா காளேஸ்வரர் ஆலயத்தை மகா காலர் நிர்மாணிக்கிறார். இந்த 3 ஆலயத்தையும் தரிசித்தவர்களுக்கு என்னவென்றால், கைலாயத்தை தரிசித்த ஒரு பலன் கிடைக்க வேண்டும் என்றால் முதலிலே உஜ்ஜயினியிலே இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை தரிசித்து, இரண்டாவது நான் சொன்ன இரும்பையூரிலே இருக்கக்கூடிய ஆலயத்தை தரிசித்து, மூன்றாவதாக அங்கே திருத்துறைப்பூண்டிக்கு அருகிலே மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு பேரும் கடுவழி சித்தாலத்தூர்னு பேர். அதற்கு அம்பர் மாகாளம் என்று பெயர். திண்டிவனத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இதுக்கு பெயர் இரும்பையூர் மாகாளம் பேரு. அங்கே இருப்பது உஜ்ஜயினி மாகாளம். இப்ப இந்த திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு உள்ள போனோம்னா என்ன சிறப்பு? நான் 2 முறை அந்த இரும்பையூர் மாகாளத்தில் இருக்கக்கூடிய சித்தருடைய தரிசனத்தை கொண்டு போய் நான் அங்கே தரிசித்து விட்டு வந்தேன். அது சுவாதி நட்சத்திரத்துல இங்கிருந்து பெருமாளை தரிசனம் பண்றதுக்கு போகக்கூடிய ஆட்களோடு சேர்ந்ததுனால 2 மாதங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த மகா காளேஸ்வரரை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு வரம் கிடைத்தது. அந்த கோயில்ல என்ன ஒரு சிறப்புனா, சிவபெருமான் 3 துண்டுகளாக கிடப்பார். உடைந்த நிலையில் இருப்பாரு. அவரை ஒரு செப்பு பட்டயம் போட்டு கட்டி வச்சிருப்பார். அது ஏன் அப்படின்றது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான விடையை பார்ப்போம். கடுவழி சித்தர் அந்த இரும்பையூர்ல ஒரு அரச மரத்தின் அடியிலே தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு எப்பொழுதாவது பசி ஏற்பட்டால் காய்ந்து விழுகின்ற அரச மரத்தினுடைய அந்த பழுத்த இலைதான் அவருக்கு உணவு. அப்படி அவர் சாப்பிட்டுட்டு அந்த அரச மரத்தடியில தவம் பண்ணிட்டு இருக்கார். தவம் பண்ணிட்டு இருக்கும் போது என்னன்னா, அப்பொழுது மிகப்பெரிய பஞ்சமானது இந்த வட மாவட்டங்களில், அதாவது தொண்டை மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலும் நடுநாடு என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலும் மிகப்பெரிய பஞ்சம். பஞ்சம் என்றால் மழையே கிடையாது. மழை பெய்யறதுனால் எங்கும் புற்களும் முளைக்கவில்லை. விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வறுமை ஏற்பட்ட காலம். அந்த காலத்திலே அந்த அரச மரத்தடியிலே இந்த கடுவழி சித்தர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஊர் மக்கள் எல்லாம் உணவுக்கு பஞ்சம் ஏற்படுகிறது. இதுக்கு என்னடா காரணம் ஊர் மக்கள் எல்லாம் யோசிக்கின்ற பொழுது, இந்த கடுவழி சித்தர் தவம் செய்வதன் பொருட்டு தான் இங்க மழை பெய்யாம போயிடுச்சுன்னு ஒரு வதந்திய ஊர் முழுக்க கிளப்பி விட்டுட்டாங்க. கிளப்பி விட்டோன்னே இந்த செய்தியானது அந்த பகுதியை ஆண்ட ஒரு குறுநில மன்னனுக்கு தகவல் போகுது. தகவல் போன உடனே அந்த குறுநில மன்னன் என்ன பண்றா, இவருடைய தவத்தை கலைக்கணும். தவத்தை கலைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, சாதாரண மனிதன் போய் தவத்தை கலைச்சான்னா சாபம் வாங்கிட்டு வரணும். அதனால அவர் யோசிக்கிறார், யாரை வைத்து இந்த தவத்தை கலைப்பது. அப்பொழுது
சிவபெருமானுக்காக சிவ ஆலயத்திற்காக நேர்ந்து விடப்பட்ட பெண்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு தேவர் அடியார்கள் என்று பெயர். இன்றைக்கு அது பொருள் மாறி ஒரு கெட்ட சொல்லாக மாறிவிட்டது. ஆனால் உண்மையிலே கோயிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட பெண்கள், கோயில்களே பூக்களை சூடி இறைவனுக்கு கொடுப்பது, அங்கே ஆலயத்தை மெழுகிடுவது, சுத்தம் செய்வது, நந்தவனத்தை பராமரிப்பது, இப்படிப்பட்ட பணிகளில் அன்றைக்கு பெண்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண், அவள் பெயர் வள்ளி. அந்த பெண்ணை அழைத்து, நீ எப்படியாவது அந்த கடுவெளி சித்தரனுடைய தவத்தை நீ கலைக்க வேண்டும். ஏனென்றால் தவத்தை நீ கலைத்தால் அவர் கொடுக்கின்ற சாபம் என்பது தேவரடியார்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஒன்று, சாபம் பலிக்காது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிவபெருமானை யார் சிந்தை முழுக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எவர் சாபம் கொடுத்தாலும் பலிக்காது. காரணம் என்னன்னா, சிந்தனைக்குள் சிவனை வைத்தவர்கள் அடுத்தவர்களை பற்றி கவலைப்பட மாட்டார், அடுத்தவர்கள் மீது பொறாமைப்பட மாட்டார். அதனால் நல்ல சிந்தனை உள்ள சிவனடியார்களை எந்த சாபமும் தீண்டாது. அதன் பொருட்டு தான் மன்னன் என்ன பண்றான், அந்த வள்ளி என்ற தேவரடியார் பெண்ணை நீ எப்படியாவது சென்று அந்த கடுவெளி சித்தரனுடைய தவத்தை கலை என்று சொல்கிறார். இவள் மெதுவாக செல்கிறார். சென்று அவர் எப்பொழுது அந்த பழுத்த அரச மரத்தை இலையை உண்ணுகின்ற காலம் வருகிறதோ அந்த நேரத்தில் ஒரு பாத்திரத்திலே உணவை கொண்டு போய் கொடுக்கிறார். கொடுத்த உடனே அந்த கடுவெளி சித்தர் இவள் கொடுத்த அந்த உணவை உண்டு மகிழ்கிறார். மகிழ்ந்த பிறகு எந்த சாபமும் கொடுக்கவில்லை. காரணம், அவள் முகத்தை பார்க்கின்ற பொழுதே ஒரு சிவன் அடியார் எப்படி இருக்க வேண்டுமோ அத்தகைய ஒரு முழு தோற்றத்தோடு இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு சிவபெருமானை சிந்தையில் வைத்திருக்கின்ற ஒரு சித்தனுக்கு சாபம் கொடுக்கின்ற எண்ணம் வராது. அதனால் நீ என்ன காரணத்திற்காகமா வந்து என்னுடைய தவத்தை கலைக்க வேண்டும் என்று வந்தாய்? அப்படி கேட்ட பொழுது அவள் சொன்னார், சித்தரே, எங்கள் பகுதி முழுமையும் உங்களுடைய தவத்தினால் வெப்பம் சூழ்ந்து மழையே பெய்யவில்லை என்று ஒரு புரிதலானது எங்கள் மக்களினுடைய மனதிலே இருக்கிறது. இதை நீங்கள் போக்க வேண்டும். போக்கினால்தான், இந்த பஞ்சத்திலிருந்து இந்த மக்கள் விடுபட்டால்தான் இங்கு மக்களே வாழ முடியும். இல்லை என்றால் மக்கள் வாழ முடியாது. அதனால் நீங்கள் மீண்டும் இங்கு மழை பெய்வதற்குரிய ஏற்பாட்டினை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் முதலிலே சொன்னேன், அட்டமா சித்திகள் கைவர பெற்றவர்களால் இந்த ஐம்பெரும் பூதங்களையும் சிவனுடைய பேராற்றலையும் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு கடுவெளி சித்தரும் ஒரு காரணம். இவர் நினைத்தார், நினைத்த மாத்திரத்திலே மழை வந்தது. மக்கள் சந்தோஷப்பட்டார்கள். சந்தோஷப்பட்ட செய்தி மன்னனுக்கு போகிறது. மன்னன் இந்த சித்தருக்கு ஒரு பெரிய விழா எடுக்க வேண்டும், இந்த இறைவனுக்கு மிகப்பெரிய ஒரு விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒரு விழாவினை ஏற்பாடு செய்கிறார். அப்படி செய்யப்பட்ட அந்த விழாவிலே அந்த கடுவெளி சித்தரை முன்னிறுத்தி பின்னிலே உற்சவராக அங்கே இருக்கக்கூடிய மகா காளேஸ்வரராக இருக்கக்கூடிய சிவபெருமான் வீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வீதி உலா வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெண் நடனமாடி கொண்டு போகிறார். தன்னுடைய தேவரடியார் கூட்டத்தோடு நடனமாடி செல்கின்ற பொழுது அவள் காலிலே அணிந்திருந்த அந்த சதங்கையானது கழண்டு போய் கீழே விழுந்து விடுகிறார். இப்போ கடுவெளி சித்தர் நடந்து வரார். இப்ப காலில் இருந்து அந்த சலங்கை கழண்டு கீழே விடுது. ஒரு பெண்ணானவள், மக்கள் கூடியிருக்கிறார்கள், நடனம் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயல்பாக ஒரு பெண் அந்த சபையிலே குனிந்து தன்னுடைய கால் சதங்கையை பூட்ட முடியாத ஒரு நிலை, அது என்னவென்று நாம் கற்பனைக்குள் கொண்டு போய்க்கணும். குனிந்து அவளால் செய்ய முடியாது. இதை சித்தர் புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்டவர் என்ன பண்றார்னா, அந்த கழண்டு விழுந்த அந்த கால் சதங்கையை கொண்டு போய் அவள் காலிலே அணிவிக்கிறார், பூட்டுகிறார். இதை மக்கள் பார்க்கிறார். பார்த்த மக்களுக்கு ஒரு சந்தேகம், இந்த தேவரடியார் பெண்ணாக இருக்கக்கூடிய வள்ளிக்கும் கடுவெளி சித்தருக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமோ? மக்களை பொறுத்தவரையில் நன்றாக தெரியும், ஒருவர் கிளப்பிய வதந்தி ஊர் முழுக்க பரவிவிடும்.
இப்படி ஊர் முழுக்க இந்த செய்தி பரவிவிட்டது. பரவிய பிறகு கடுவழி சித்தருக்கு மிக பெருத்த கோபம் வந்து விடுகிறது. சித்தர்கள் பொறுத்தவரையில் பெண்கள் விஷயத்தில் இன்றைக்கு இருக்கின்ற சாமியார்களை போல அல்ல, போலி ஆன்மீகவாதிகளை போல அல்ல, நம்முடைய சித்தர்கள் என்பவர்கள் சிவன் மீது சிந்தை வைத்தால் சிவனை தவிர வேறு ஒரு பெண்ணை மனதில் நினைக்க மாட்டார்கள். அந்த பெண்ணினுடைய நிலையை அறிந்துதான் இந்த சித்தர் அவள் ஒரு பெண் என்று கூட எண்ணம் இல்லாமல் அவள் காலிலே போய் அந்த சதங்கையை பூட்டுகிறார் என்றால் எவ்வளவு உயர்ந்தபட்ச நாணத்தை அவர் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் ஊர் மக்கள் அதை தவறாக திரித்து விட்டார். வந்ததே கோபம். கடுவழி சித்தருக்கு கோபம் வந்தது. கோபம் வந்ததின் பொருட்டு அங்கே மகாகாலேஸ்வரராக இருக்கக்கூடிய சிவபெருமான் மூன்றாக வெடித்து ஒவ்வொரு 3 திசை தோறும் போய் விடுத்தார். ஒரு சித்தரனுடைய கோபம் என்பதை சிவபெருமானால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நம்மீது ஒரு பக்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு சித்தர் மீது ஒரு தவறான செய்தியை பரப்பி விட்டார்களே என்ற ஒரு காரணத்தினால் சிவபெருமான் அந்த லிங்கத்தை 3ஆக வெடித்து அங்கே இருக்கக்கூடிய கடுவழி சித்தருக்கு காட்சி கொடுத்தார். அது உண்மையா என்று ஒரு கேள்வி நம் மனதிலே எழலாம். இன்றைக்கு நீங்கள் அந்த கோயிலுக்கு சென்றாலும் 3 துண்டுகளாக சிவபெருமான் லிங்க வடிவிலே இன்றைக்கும் இருக்கிறார். அவரை ஒரு செப்பு பட்டயம் போட்டு கட்டி வைத்திருக்கிறார். நாம் போனோம்னா முழுமையான லிங்கத்தை தரிசனம் பண்ண முடியாது. 3 துண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த லிங்கத்தை தான் நாம் இன்றைக்கு சென்றாலும் அந்த இரும்பையூருக்கு சென்றால் தரிசனம் பண்ணலாம். அந்த சித்தரனுடைய மேன்மையை அந்த மன்னனுக்கும் மக்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமானே வெடித்து சிதறிய இடம் அந்த இடம். இன்னைக்கு போனீங்கனாலும் அந்த கடுவெளி சித்தர் தவம் செய்த அரச மரம் இன்றைக்கும் இருக்கிறார். அவர் வாழ்ந்த காலம் என்பது 15ஆம் நூற்றாண்டு. அவர் நீராடிய குளம் என்பது, கோயில் என்பது மிக சிறிய கோயில் தான், குளம் என்பது மிகப்பெரிய அளவுல கட்டி வச்சிருக்காங்க அந்த ஊர்ல. அந்த குளத்துல தான் அவர் குளிச்சுட்டு அங்க தவம் பண்ணிட்டு இருந்தார். இது கடுவெளி சித்தரினுடைய ஒரு சிந்தனையை, அவருடைய செயலை மக்களுக்கு உணர்த்தியது.